அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். இந்த டனுவாஸ் 2025ல பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம கிட்டயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறீங்க. நம்ம ஒரு சிலருக்கு சொல்றோம் பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, வெட்டனரி கிடைக்கல அப்படின்னா நீங்க வேற ஏதாச்சும் சேரத்துக்கான ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிறைய பேர் சார் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க. அதுக்கு இந்த டனுவாஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய 3 பிடெக் கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி, இந்த 3 டெக்னாலஜியை பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ், அப்புறம் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க for more videos. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்கிறது பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி. சோ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது 4 years இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர்ட் பை டனுவாஸ். இந்த கோர்ஸை படிக்கிறதுனால என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா scientific and engineering principles to food production, processing, preservation, packaging and quality assurance அப்படிங்கறதா இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸா இருக்கு இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுனால. நம்ம ஏன் இதை தமிழ்நாட்டுல படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் நம்மளுடைய நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் நடக்கக்கூடிய இடமாவும் இருக்கு. இந்த ஒரு முக்கியமான கோர்ஸ்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றாங்க அப்படின்னா ஃபுட்டோட மைக்ரோபயாலஜி என்ன அப்படிங்கிறதையும், அதனுடைய ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதும், பேக்கேஜிங் டெக்னாலஜி என்ன இருக்கு அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், preparing them for roles in both domestic and international marketsக்கு கொண்டு போய் அதை சேர்க்கிறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் கம்ப்ளீட்டா இந்த ஃபுட் டெக்னாலஜில சொல்லி தராங்க. இது எங்கெங்கெல்லாம் போய் படிக்கலாம், பெஸ்ட் காலேஜ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நம்ம டனுவாஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது சென்னையில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த காலேஜ் கொடுவேலியில் அமைஞ்சிருக்கு. அங்க போய் நம்ம இந்த கோர்ஸை படிக்கலாம். இது இல்லாம ஒரு சில தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், கிருஷ்ணன் கோயில், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் NIRF ரேங்கின் படி 36வது இடத்துல இருக்குது. இது இண்டஸ்ட்ரி டைப்ஸ் இருக்கு அண்ட் 1650 பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4 lakhs அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸாக்ட் டீடைல்ஸ் கிடையாது. அவங்க அந்த டியூஷன் ஃபீஸோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வேணும்னா அவங்களுடைய வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியும் இந்த ஃபுட் டெக்னாலஜி நமக்கு கொடுக்குறாங்க. இதனுடைய ஃபீஸ் பார்த்தோம்னா ஒரு 36,000 தான் இருக்கு. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டிலையும் இதை கொடுக்குறாங்க. அதாவது ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. இது சென்னையில இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இன்ஸ்டிடியூட் தஞ்சாவூர்லயும் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதா இந்த காலேஜோட பேரு. இந்த காலேஜ்லயும் நீங்க சேர்ந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். அடுத்து காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியும். நேக்கோட A++ அங்கீகாரத்தோட இந்த காலேஜ் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. சோ இந்த காலேஜ்ல நாம லிஸ்ட் பண்ண இந்த காலேஜ்ல நீங்க எந்த காலேஜ் எடுத்து இந்த ஃபுட் டெக்னாலஜி படிச்சாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல கம்பெனிஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். எப்படி ஒரு காலேஜ் கவர்மெண்டா பிரைவேட்டா அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப டனுவாஸ், TNAU, TNJFU இது மாதிரியான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல கோர்ஸை முடிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லாம பிரைவேட் செக்டார் பக்கம் போறீங்க அப்படின்னா அங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ரேங்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது 36 ஏற்கனவே நம்ம சொன்னோம் NIRF ரேங்கிங் படி. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டனுவாஸ்ல இதுக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இது ஃபுட் டெக்னாலஜிக்கு மட்டும் கிடையாது, டைரி டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, பவுல்ட்ரி டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, இதுதான் ஃபீஸ். பிடெக் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் வைஸா உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தோம்னா 13,695 ரூபாய் இருக்கு.
இது ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸ். செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் அப்படிங்கிற ஈவென்ட் செமஸ்டர்ஸ்ல உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 8320. தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த் அப்படிங்கிற ஆட் செமஸ்டர்ல 9270 rupees உங்களுக்கான ஃபீஸா இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படிங்கிறப்போ ஒரு 6000 ஃபீஸா இருக்கும். இது தனுவாஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கொடுவேலியில இருக்கக்கூடிய அந்த காலேஜ்ல நீங்க போய் படிக்கிறீங்களா இருந்தா உங்களுக்கான ஃபீஸ் இதுவா இருக்கும். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸும் இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. என்னென்ன ஜாப் ரோல்ஸ் நம்ம ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறனால என்னென்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஜாப் ரோல்ஸ் இருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ஃபுட் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் லைக் நெஸ்லே, ஐடிசி, அமுல் இவங்கெல்லாம். அடுத்து பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது பெப்சிகோ, கோகோ கோலா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ICAR, CFTRI, and then government organization like Food Safety and Standard Authority of India FSSAI, and then export and retail sectorsல இந்த ஃபுட் டெக்னாலஜி யூஸ் ஆகும். இப்போ டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரு? நம்ம இந்த ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறனால எந்தெந்த கம்பெனில நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா, நெஸ்லே இந்தியால, ITC லிமிடெட், அம்யூர், பிரிட்டானியா, பெப்சிகோ, இந்துஸ்தான், டாடா கெமிக்கல்ஸ், ஃபஸி அப்படிங்கிற இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல, இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது பிடெக் இன் டைரி டெக்னாலஜி. சோ இதுவும் ஒரு 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். இதுல என்ன படிப்பாங்க, என்ன கவர் பண்றாங்க அப்படின்னா, லைஃப் சைக்கிள் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மில்க் ப்ரொடக்ஷன் டு ப்ராசஸிங், பேக்கேஜிங், ஸ்டோரேஜ், டெலிவரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் பட்டர், யோகர்ட், சீஸ் அண்ட் ஐஸ்கிரீம். இது எல்லாத்தையும் பத்தின தரவான ஆராய்ச்சியோட இந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுல எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவேலியில இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல தான் பிடெக் இன் டைரி டெக்னாலஜி ஆஃபர் பண்றாங்க. அடுத்து TNAU பாத்தீங்க அப்படின்னா, those who are interested in broader food technology with a dairy focus offering a strong academic reputation and placement opportunity. இது எங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மூலமா. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு வெட்டரினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, சென்னை காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி. ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது PCMO, PCBயும் தான் இதுக்கு எலிஜிபிலிட்டியில் இருக்கு. ஸோ கீ ஃபீச்சர்னு பார்க்கும்போது அகைன் இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவதா நம்ம பார்க்கறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. இதனுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி அகைன் த சேம். அண்ட் கீ ஃபீச்சர் அப்படிங்கிறது ஆஃபர்ஸ் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி வித் டைரி இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஜாப் ரோல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டைரி டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஜாப் ரோலா இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் எது எது இருக்குன்னு பார்த்தோம்னா, டைரி ப்ராசஸிங் கம்பெனிஸ் லைக் அமுல், மதர் டைரி, ஆவிங், அண்ட் தென் ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி லைக் நெஸ்லே, பிரிட்டானியா, பெப்சிகோ அப்படிங்கிற கம்பெனிஸ். அடுத்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ICAR, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லைக் FSSAI, அண்ட் தென் எக்ஸ்போர்ட் அண்ட் ரீட்டைல் செக்டர்ஸ்லயும் இது யூஸ் பண்றாங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அமுல், நெஸ்லே இந்தியா, ITC லிமிடெட், பிரிட்டானியா, பெப்சிகோ, இந்துஸ்தான், அண்ட் தென் டாடா கெமிக்கல்ஸ், ஃபஸி, ஆவின். இந்த கம்பெனிஸ் தான் இந்த டைரி டெக்னாலஜி படிச்ச மாணவர்களை அவங்களுடைய கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயிஸா எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது பிடெக் இன் பவுல்ட்ரி டெக்னாலஜி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஆஃபர்ட் பை தனுவாஸ் and it's the College of Poultry Production and Management in Ozur, Tamil Nadu. இது 4 years undergraduate program தான். இந்த சீட் அலாட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 சீட் அலாட் பண்றாங்க. அதுல 34 சீட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கும், 6 சீட் அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாலையும் கொடுக்கறாங்க. அடுத்து இந்த டைரி டெக்னாலஜின்னு பார்க்கும்போது, அதுல மொத்தமே இருக்கிறது 20 சீட்டு தான். 3 சீட்டு பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துறாங்க. 17 சீட்டு தான் தமிழ்நாடு மாணவர்களுக்கான சீட். அதே மாதிரி பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒசூர்ல இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல 40 சீட்ஸ் அலாட் பண்றாங்க. இந்த 40 சீட்ஸ்மே தமிழ்நாடு மாணவர்களுக்காக மட்டுமே இந்த 40 சீட்ஸ்மே இருக்கு. இதுல ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது கிடையாது.
இவங்களுடைய ஜாப் ரோல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜர், ஆர்ச்சரி மேனேஜர், ஃபீட் மில் சூப்பர்வைசர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பவுல்ட்ரி பிரீடர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஜாப் ரோல்ஸா இருக்கு. சோ இந்த தனுவாஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த 3 பிடெக் கோர்சஸா நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேல்யூபிள் அட்வைஸா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. நான் தனுவாஸ்ல ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த 3 கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கான ஜாப் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸை முடிக்கிறீங்க அப்படின்னா. சோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் நிறைய பேர் எப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, இந்த வாரத்துல இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்ம சேனல்ல நம்ம கிளியரான ஒரு வீடியோ போடுவோம். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Vagichudar. Thank you.